தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழ்நாட்டை குறிவைத்து பாஜக ஆடும் அரசியல் சதுரங்க ஆட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு அண்ணாமலையை சுற்றிதான் நடக்கும் என்று தெரிகிறது. இதுகுறித்த பெரும் செய்தியை பார்க்கலாம். பாஜகவின் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது கூடவே தேசிய அளவிலான நிர்வாகிகள் மாற்றமும் நடக்கும். அப்போது கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தெரிவிக்கின்றன டெல்லி தலைமையக வட்டாரங்கள். தமிழக பாஜகவின் தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அகன்ற பிறகு கட்சியின் விசுவாசமான காரியகர்த்தா என்று சொல்லியபடியே வலம் வந்தபடி இருக்கிறார். அடுத்து அண்ணாமலை சார்ந்து என்ன திட்டத்தை மோடி, ஷா வைத்திருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு பாஜகவினர் மத்தியில் இருந்து வந்தது. 2 வாய்ப்புகள் பேசப்பட்டன. முதலாவது ராஜ்யசபை உறுப்பினர் வாய்ப்பு, கூடவே மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு. 2வது கட்சி பதவி, தேசிய பொதுச் செயலர் வாய்ப்பு. மோடி, ஷா தற்போது 2வது வாய்ப்பையே அண்ணாமலைக்கு வழங்க முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிரடியான பேச்சுகளுக்கு அறியப்பட்டவர் அண்ணாமலை என்பதால் அவர் தலைவராக இருந்த காலகட்டம் முழுவதும் பாஜக மக்கள் மத்தியில் பேச்சிலேயே இருந்தது. ஆனால் அதிமுக அண்ணாமலையை விரும்பவில்லை. பாஜக அதிமுக கூட்டணிக்கு பழனிசாமி விதித்த முக்கியமான நிபந்தனை தலைவர் பதவியில் அண்ணாமலை நீடித்தால் கூட்டணி உருவாக முடியாது என்பதே. சரியாக பாஜக மாநில தலைவர் பதவிக்கான காலக்கெடுவும் முடிந்த காலகட்டம் அது என்பதால் அதிமுகவுடனான உறவை சீரமைக்கும் முடிவை பாஜக எடுத்தது. ஆனால் பிரம்மாண்டமான திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டுமென்றால் மெகா கூட்டணி ஒன்றை அதிமுக பாஜக அமைக்க வேண்டும். அதற்கு கூட்டணி ஆட்சி எனும் உக்தியை கையில் எடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அமித்ஷா. ஆனால் பழனிசாமி இந்த விஷயத்தில் பிடிகொடுக்க மறுக்கிறார். மேலும் பாஜக கூட்டணியை விட தாவேகவுடனான கூட்டணி மீதே அதிக விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றனர் அதிமுக தொண்டர்கள். இத்தகைய சூழலில் அதிமுகவின் சமீபத்திய பேச்சுக்கள் கடைசி கட்டத்தில் பழனிசாமி தாவேகவுடனான கூட்டணி நோக்கி நகர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எனும் பேச்சை உருவாக்கியுள்ளன. ஆகையால் பாஜகவும் மாற்று ஏற்பாட்டுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி விஷயம் எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிராக உரக்க பேச அண்ணாமலையை கட்சி சார்ந்து களம் இறக்குவது முக்கியம் என்று தேசிய தலைமை எண்ணுகிறது. தவிர தமிழ், கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளிலும் புழங்கக்கூடியவர் அண்ணாமலை என்பதால் கட்சி பணியில் அவரை ஈடுபடுத்தினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் அவருடைய பேச்சை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மோடி, ஷா திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இத்தகைய பின்னணியில்தான் பாஜக தேசிய பொதுச் செயலர் பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்படலாம் என்ற பேச்சு உருவாகியுள்ளது. ஆகஸ்டில் தேசிய தலைவர் யார் என்று அறிவிக்கப்படும் போது அண்ணாமலை பதவி தொடர்பான அறிவிப்பும் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.